வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எதையோ ஒண்ணு தேடிட்டே இருக்கோம் இல்லையா? அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், இல்ல உண்மையான அன்பா இருக்கலாம், இல்லன்னா மன அமைதி. இப்படி ஏதோ ஒண்ணு. நம்ம எல்லாரையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு விஷயம்னா அது இந்த தேடல் தான். சரி, இன்னைக்கு நாம இந்த உலகளாவிய தேடலோட ஆழமான அர்த்தம் என்னங்கறத பத்தி கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள ஒண்ணு கேட்க நினைக்கிறேன். நீங்க நீங்க எத தேடிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா, நம்ம எத தேடுறோம்னு புரிஞ்சுக்கிட்டாலே, நம்மள நாம புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படியில கால் வச்சிட்டோம்னு அர்த்தம். சரி, நாம பார்க்க போற இந்த பார்வைக்கான மூலம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ங்கிற நூல் தான். ஸோ நாம ஒரு குறிப்பிட்ட தத்துவ பார்வையை வச்சு தான் இதை ஆராய போறோம். வாங்க இந்த சிந்தனைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஓகே. இந்த நூல் சொல்ற முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேடல்ங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் வர்றது கிடையாது. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையோடையும் கலந்து போன ஒரு அனுபவம். பாருங்க, இந்த வரிகள் அதுதான் எவ்வளோ அழகா சொல்லுது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த தேடல் ஓயாம நடந்துட்டே இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? யோசிக்க வேண்டிய கேள்விதானே. சரி, அப்போ நாம எல்லாருமே அப்படி எதைத்தான் தேடுறோம்? இந்த நூல் நம்ம பொதுவா தேடுற விஷயங்களை ரொம்ப அழகா வரிசைப்படுத்துது. அது என்னன்னு பார்க்கலாமா? உணவு, பாதுகாப்பு, செல்வம், அறிவு, அமைதி, அப்புறம் நல்ல நட்பு. இந்த லிஸ்ட் பார்த்தா ரொம்ப பரிச்சயமா இருக்கு இல்லையா? ஆமா, இதுக்காக தானே நாம ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கோம், தேடிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு தேடலும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு தேவைய காட்டுது. ஆனா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ விதவிதமான தேடல்கள் இருந்தாலும், இது எல்லாத்தையும் ஒன்னா கோக்குற மாதிரி ஒரே ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பொதுவான விஷயம் என்னவா இருக்கும்? நம்ம தேடுற பொருள்கள் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி தெரியலாம். ஆனா அந்த எல்லா தேடலுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு உந்து சக்தி மட்டும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. ஆமாங்க, சந்தோஷம். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும், நம்ம ஒவ்வொரு தேடலுக்கும் உண்மையான நோக்கம் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். நம்ம எதை அடைஞ்சாலும் சரி, கடைசியில நாம தேடுறது அந்த ஒரு உணர்வை தான். இந்த வரிகள் அததான் ரொம்ப தெளிவா சொல்லுது. சந்தோஷத்துக்கான தேடல் உலகத்துல எல்லாருக்கும் பொதுவானதுன்னு. அதாவது, நம்ம தேடுற சாப்பாடோ, பணமோ, அறிவோ எல்லாமே அந்த சந்தோஷத்தை அடையறதுக்கான வெவ்வேறு வழிகள் தான். அப்போ மனுஷனோட இறுதி தேடல்ங்கிறது மகிழ்ச்சி தான். சரி, இப்போதான் நாம இந்த ஆய்வோட ரொம்பவே ஆச்சரியமான, ஆழமான ஒரு இடத்துக்கு வரோம். நாம சந்தோஷத்தை வெளியில தேடுறோம், அது ஓகே. ஆனா இந்த தேடலை பத்தி இந்த நூல் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது ஒரு புரட்சிகரமான உண்மை. நாம தேடுற அந்த பேரின்பம், அந்த ஆனந்தம், அது வெளியிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லையா? அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பேனே இந்த தத்துவம் சொல்லுது. அதாவது என்னன்னா, நம்மளோட இயல்பே நிறைவானதா, தெளிவானதா, ஆனந்தமானதா தான் இருக்கு. நாம வெளிய தேடிட்டு இருக்கிற புதையல் நமக்குள்ளேதான் இருக்கு. உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். நம்ம இயல்பே ஆனந்தம்னா அப்புறம் ஏன் நம்ம வெளியில போய் பணம், புகழ்னு மத்த விஷயங்கள்ல அதை தேடிட்டு இருக்கோம்? இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் அறியாமை. இது படிப்பறிவு இல்லாதது மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இது என்னன்னா, நம்மளோட உண்மையான இயல்ப நாமளே மறந்திருக்கிற ஒரு நிலை. சிம்பிளா சொல்லணும்னா, கண்ணுல கண்ணாடிய மாட்டிட்டே என் கண்ணாடி எங்கன்னு தேடுற மாதிரி தான். இந்த மறதிதான் நமக்குள்ள இருக்கிறத வெளியில தேட வைக்குது. இந்த ஒப்பீடு இதை இன்னும் தெளிவா காட்டும். பாருங்க, ஒரு பக்கம் நாம வெளியில தேடுற நிலையற்ற விஷயங்கள், செல்வம், பாதுகாப்பு, நல்ல நட்பு. இன்னொரு பக்கம் நம்மளோட உள்ளார்ந்த உண்மையான இயல்பு, இருப்பு, அறிவு, பேரின்பம். நாம் அந்த அறியாமை காரணமா நம்மகிட்டயே இருக்கிற அந்த வலது பக்கம் விஷயத்த மறந்துட்டு இடது பக்கம் இருக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். இந்த ஆய்வோட மைய கருத்தை இந்த கடைசி மேற்கோள் ரொம்ப அழகா தொகுத்து சொல்லுது. அப்போ பிரச்சனை நம்ம தேடுறதுல இல்ல, நாம தேடுற திசையில தான் இருக்கு. நம்ம அறியாமை தான் நம்மள தப்பான வழியில நமக்கு வெளியில தேட வைக்குது. சரி, இந்த பகுப்பாய்வை நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இந்த நூல் சொல்ற மாதிரி நம்ம தேடுற பேரின்பம் நமக்குள்ளேயே தான் இருக்குதுன்னா, அப்ப நம்ம தேடலோட உண்மையான ஆரம்ப புள்ளி எதுவா இருக்கணும்? வெளியில தேடுறதை நிறுத்திட்டு நமக்குள்ளே திரும்பி பார்க்கற அந்த பயணம், அது எப்போ எப்படி ஆரம்பிக்கும்? யோசிச்சு பாருங்க.